2 பூனைக்கு ஒரு அப்பம் கிடைச்சுதான். அந்த அப்பத்தை 2 பூனையுமே சரி சமமா பிரிச்சு சாப்பிடுதான் நினைச்சுதான். அந்த சமயத்துல 2 பூனைக்கிடையுமே சண்டை வந்துருச்சாம். இந்த அப்பத்தை சரி சமமா தான் பிரிக்கணும், நீ பெரிய அப்பமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ரெண்டுமே சண்டை போட ஆரம்பிச்சுதான். அந்த சமயத்துல 2 பூனைக்கும் ஒரு யோசனை வந்துதான். இந்த அப்பத்தை யார்கிட்டயாவது கொண்டு போய் கொடுத்து அந்த அப்பத்தை நம்ம பங்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துச்சான். அந்த சமயத்துல அங்க ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்கு கிட்ட போய் இந்த அப்பத்தை சரிசமமா எங்க 2 பேருக்கும் பிரிச்சு தரியா அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட அந்த பூனைகளும் கேட்க செஞ்சுதான். அந்த குரங்கும் அங்க இருக்கிற ஒரு தராசுல அந்த அப்பத்தை பாதி பாதியா புட்டு வைக்க செஞ்சுதான். குரங்கு சரிசமமா பிரிச்சு தராசுல அப்பத்தை வச்சிருந்தாலுமே ஒரு அப்பம் சின்னதாவும் மற்றொரு அப்பம் பெருசாவும் குரங்குக்கு தெரிஞ்சது. அதனாலேயே பெருசா இருந்த அப்பத்தை குரங்கு சாப்பிட செஞ்சது. இப்படியே ஒவ்வொரு தடவையும் பெருசா இருக்கிற அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்ல அப்பம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. இதை பார்த்த பூனைங்களுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஏண்டா இது, அப்பத்தை பிரிச்சு தர சொல்லி இந்த குரங்கு கிட்ட நம்ம எடுத்து வந்து கொடுத்தா இந்த அப்பத்தை ஒண்ணுமே இல்லாதபடி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு குரங்கு மேல பூனைகளுக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல பூனைங்க என்ன சொல்லுச்சுன்னா, என்ன குரங்கி, நீ இப்படி பண்ணிட்ட, உன்னை சரிசமமா தானே அப்பத்தை நாங்க பிரிச்சு தர சொன்னோம், ஆனா நீ எல்லா அப்பத்தையும் சாப்பிட பாக்குறியே அப்படின்னு குரங்க பார்த்து பூனைகளும் கேட்டுச்சு. அதுக்கு குரங்கு சொல்லுச்சு, நீங்க தானே சரிசமமா அப்பத்தை பிரிச்சு தர சொன்னீங்க, அதை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு. இதை கேட்ட பூனைகளும், இல்ல இல்ல, நீ அந்த அப்பத்தை எங்ககிட்ட திருப்பி கொடுத்துரு, மீதம் இருக்கிற அப்பத்தை நாங்களே பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பூனைகளும் சொல்லுச்சு. இதை கேட்ட குரங்கு, இவ்வளோ நேரமா நீங்க 2 பேரும் என்ன மாறி மாறி வேலை வாங்கினீங்க இல்லையா, அதுக்கான கூலிதான் இந்த அப்பம் அப்படின்னு மீதம் இருக்கிற அப்பத்தை குரங்கி சாப்பிடுச்சு. இதை பார்த்த பூனைங்க ஏமாந்து போயிடுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? விட்டு கொடுத்து போறதால ஒன்றும் நம்ம கெட்டு போயிட மாட்டோம். விட்டு கொடுத்து போறதுக்கான பலன் மிக பெரியதா கூட இருக்கலாம். அதனால விட்டு கொடுத்து போக நம்ம பழகிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதா இருக்கு.